தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி 2025 பலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி நம்ம கூட பேச போறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சனி மாதிரி கொடுப்பாரம் இல்ல, சனி மாதிரி கெடுப்பாரம் இல்ல அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. அது மாதிரி எந்த அளவுக்கு சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது? சனி பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது 29/3/2025. அது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு திருக்கணிதத்தின்படி தான் பயிற்சி ஆகிறது. ஆக்சுவலாக வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/3/2026 ஒரு வருஷம் வெயிட் பண்ணும். கோயிலில் எல்லாம் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு ஒரு வருஷம். இந்த காலகட்டத்திலே சனியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 14/5/2025 திருக்கணிதத்தின்படி. அடுத்ததாக ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 18/5/2025. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சனி பயிற்சி ஆகிறது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வராரு சனி. கும்பத்திலேருந்து சனி மீனத்துக்கு வரக்கூடிய சனி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் சனி தான் ஒரு ராசியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். கிட்டத்தட்ட சனி வராருன்னா 27 ஆண்டுலேருந்து 30 ஆண்டு ஒரு ராசியில் 27 வருஷத்துக்கு அப்புறமா வருவார். 30 வருஷம் வரைக்கும் அந்த இருப்பார் ஒரு ராசியில். இப்போ கும்பத்தில் திருப்பி வரணுன்னா அடுத்த 27வது வருஷத்துக்கு 30வது வருஷம் வரைக்கும் இருப்பாருன்னு கணக்கு. குரு வீடு மீனம் என்பது. இந்த குரு வீட்டில் சனி வர்றதுனால உலகத்துக்கு பொதுவான விஷயங்கள் பார்த்தா மருத்துவத்தில் புரட்சிகள், பல விதமான நோய்களுக்கும் மருந்துகள் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பெரிய மாற்றங்கள் உலக லெவலில் வரும். ஏதோ இந்தியாவில் மாற்றம் கொண்டு வராங்கலாம் கணக்கு கிடையாது. உலகத்திலே சிஸ்டம் சிலபஸ் எல்லாம் மாற்றுவாங்க, நிறைய மாற்றுவாங்க. லேட்டஸ்ட் எல்லாமே வரும். புத்தகங்களுடைய படிப்பு இதெல்லாம் மாற்றி எல்லாமே டிஜிட்டல் கொண்டு வரதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா குரு வீட்டுக்கு அப்போ குரு மிதுனத்துக்கு புதன் வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம் தான் இப்போ அடுத்த ஒரு வருஷம். மருத்துவத்துறை அதே போல் விவசாயத்தில் பெரிய புரட்சிகளை சனி கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதில் நீங்கள் டவுட்டே படக்கூடாது. விவசாயத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். அதே போல் மருத்துவ உபகரணங்கள் சொன்னது போல் மீடியா சினிமா துறை கலைத்துறையினரெல்லாம் வேறு லெவலுக்கு வரும். அதே போல் ஃபோனுடைய டெவலப்மெண்ட் மற்ற டெவலப்மெண்ட். ஏன்னா குரு வீட்டில் சனி இருக்கிறச்சு இது அபிரிதமான எல்லாமே வரும். மஞ்சள் பொருள்கள் விலையெல்லாம் தங்கெல்லாம் இன்னி டெவலப் ஆகினே இருக்கும், விலை ஏறிகிட்டே இருக்கும். 1 லட்சம் போகிறது அதுக்கு மேலே போகிறதெல்லாம் நீ மேலே தான் பார்ப்பீங்க. அதே சமயம் பல உயிர் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டு. தீவிரவாதத்தினுடைய அச்சுறுத்தல், மக்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற பாதிப்புகள், அரசியலில் பெரிய தலைவர்கள் அதாவது நாடை ஆளக்கூடிய தலைவர்கள்லாம் தப்பாக முடிவெடுப்பாங்க. மக்களுக்கு நிறைய வரி சுமை, ஏதோ இந்தியாவிலன்னு இல்லை உலகம் ஃபுல்லாக வரும், நிறைய தப்பாக வரும். இயற்கை சீற்றங்கள் தான் பெருசாக பாதிக்கும்ன்றாங்க. ஏன்னா குரு வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் நோயும் இயற்கை சீற்றம் தான் வரும். நோயில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தனுசு வீட்டில் குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்தில் கொரோனா போன்ற தொற்று நோய்கள்லாம் வந்தது போல் இப்போது மீனமான குரு வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டம் பலவிதமான தொற்று நோய் உபத்திரங்கள் பாதிப்புகள்லாம் ஏற்படும். மனிதனை அது பெரிய லெவலுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது பலவிதமான பழைய விதமான நோய்களுக்கு ரொம்ப காலம் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு இருந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாலும் புதுவிதமான நோய்கள்லாம் மனிதனால் தான் உருவாக்கப்படும், இயற்கையாக வராது. அதனால் அவனுடைய குரோத புத்தி, இந்த வைரஸ் மருந்து திருடுறது, அதாவது லேப்லேருந்து திருடி பரப்புறது, ஒரு ஊரை அழிக்கிறது நாடு அழிக்கிறதுன்னு போன்ற விஷயம்லாம் முக்கியம். இந்த 2.5 ஆண்டு காலம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த பயிற்சி மேஷமான செவ்வாய் வீட்டுக்குள். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உலகத்துக்கு இது போராத காலகட்டத்தில். ஸோ அதை கணக்கில் வச்சுக்கும். அதே போல் பெரிய இது சேதங்கள் நிலநடுக்கம், நீரால் ஏற்படக்கூடிய அமைப்பு, நெருப்பால் ஏற்படக்கூடிய பஞ்சபூதத்தில் உலகத்தில் ஆகாய மார்க்க விமானங்கள் ஆகாய விமானங்கள்லாம் அந்த பயணங்களே தடைப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் வருமா, அந்த அளவுக்கு பாதிப்புகள்லாம் வரும். நோய் உபத்திரங்கள். அதே சமயத்தின் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த அண்டை நாடுகளுடைய பகை இதெல்லாம் இல்லாமல் உள்நாட்டு கலவரங்கள், மத மோதல்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஏதோ இந்தியாவுக்கு இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அமெரிக்காவில் வரும், லண்டனில் வரும், பாரிஸில் வரும், ஜெர்மனியில் வரும், அது போல் வளர்ந்த நாடுகளில் வரும். மக்களுக்கு நிறைய துயரங்களை கொடுத்து தான் பாடங்கள் கற்று தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சனி பயிற்சியுடைய காலகட்டம். என்னுடைய ரிசர்ச்சில் இதெல்லாம் இந்த அமைப்பு காட்டுது. இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி
மீனத்துக்கு வருவது தான் இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ எல்லாமே இதுவும் கடந்து போகும். ஏற்கனவே மீனத்துக்கு வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி மாறி தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ராகுவுடைய பொசிஷன் வேறையாக இருந்திருக்கும், குருவுடைய பொசிஷன் வேறையாக இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வரக்கூடிய பொசிஷனில் வந்து குரு வந்து இப்போ வந்து அடுத்த 1 வருடங்களுக்கு மிதுனத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்த 1 வருடத்துக்கு கடகத்துக்கு போவார். அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு வர்றாரு. இப்போ ராகு வந்து கும்பத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். கேதுவானவர் சிம்மத்தில் அடுத்த 18 மாதங்கள் இருப்பார். ஏன்னா அந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தினொட்டி இவங்க பேச்சு இருக்குது. அதுக்கப்புறம் கும்பத்தில் இருந்த சனி என்ற ராகு வந்து மகரத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த மாதிரி பேச்சு. உலகத் தலைவர்கள், பிரசித்தி பெற்ற சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் திடீர்னு காணாத போய்ட்ற அளவுக்கு தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர்றதுக்கு அல்லது செயற்கையால் ஏதாவது உயிருக்கு அபகடம் வர்றது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரே நாளில் கவுந்துக்கிறது, ஷேர் டவுன் ஆகிடுறது, 10,000 பேர் 20,000 பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கிறதெல்லாம் வரும். ஸோ மக்கள் வந்து இந்த வேலையில் இருக்கிறவங்க கூட இப்போவே வந்து ஏதாவது தனிப்பட்ட தொழிலுக்கு மற்றதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியமாக இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த தொழில் போனாலும் வேறு ஒரு தொழில் நமக்கு இருக்குது, அதை வச்சு நம்ம பொழைச்சிப்போன்னு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதெல்லாம் யார் சொல்கிறாங்களோ இல்லை நம்மளே முயற்சி எடுத்து படிக்கிறது. அதே சமயம் குரு வீட்டுக்கு சனி வரக்கூடிய காலகட்டத்தினால பெண்கள் பெரிய லெவலுக்கு பொசிஷன் வருது. பெண்களுக்கு எல்லா விதத்திலும் சட்டத்திட்டங்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கும் இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு பெண்களுக்கு 33% சொல்லிக்கினே இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தா அதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ பெண்களுக்கு வந்து படிப்பிலையும் சரி, பார்லிமெண்ட்லேயும் சரி, சட்டசபையிலையும் சரி பெண்களுடைய குரல் பெண்களுக்கு தான் பெரிய லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது எதுனா சனி. ஸோ அதெல்லாம் வந்து பெண்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். படிக்கக்கூடிய பெண்கள் இல்லாமல் வயதான பெண்கள் நிறைய பேர் பொது வாழ்க்கையில் வருவாங்க. மீடியா துறையில் தான் பெண்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் மாறி மக்களோட சேவகர்களாக பெண்கள் வரக்கூடியது. நிறைய பெண்கள் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வருது. இப்போ டெல்லியில் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராகவே இந்த சனி மாறுறதுக்குள்ளே ஒரு பெண்ணும் கொண்டு வந்தது போல் பல மாநில முதலமைச்சர்கள் பெரிய பொறுப்பு, இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இப்போ வந்து ஒரு பெண் இருக்கிற போல் நிறைய இடங்களில் உலகத் தலைவர்களில் பெண்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வளர்ச்சிகள் வந்து அதே போல் நம்ம சொன்ன விஞ்ஞானத்துறையில், மீடியா துறையில், அதே போல் வந்து மருத்துவத்துறையில், அக்ரிகல்ச்சர் துறையில், கால்நடை துறையிலெல்லாம் பெரிய புரட்சிகள் ஏற்படும். பால் புரட்சியெல்லாம் வந்து வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அமைப்பெல்லாம் ஏற்படும். எளிதாக முறையில் எல்லோரும் விவசாயத்துக்கு போகிறது, எல்லோரும் கால்நடை வளர்க்குறதெல்லாம் ஏற்படும். அதாவது இந்தந்த சமூகத்தினர் இருந்த தொழில் மாதிரி எல்லா சமூகத்தினரும் எல்லாரும் போய் அதில் ஆர்வம் கொண்டு அவங்கவுங்களுக்கு வேண்டியது போல் மாடி தோட்டங்கள்லாம் பெரிய லெவலுக்கு வர்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். இதுதான் இந்த குரு வீட்டுக்கு போகக்கூடிய கும்பத்திலேருந்து போகக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பாயிண்ட்டுகள், சில பாயிண்ட். இப்போ அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7.5 சனிலாம் இருக்குல்ல சார், இதை பார்த்து மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விளக்கு போடணும், அது போடணும், இது போடணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. அது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இல்லை, சனி இப்போ வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிக்குள்ளே வர்றாங்க. மகரம் வந்து 7.5 சனிலேருந்து வெளில போகிறாங்க. அடுத்தது வந்து 7.5 சனியில் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு அடுத்த 2.5 வருஷம் இருக்கும். மேஷத்துக்கு இப்போ தான் புதுசாக வராங்கனால 7.5 வருஷம் இருக்கும். மீனத்துக்கு அடுத்த 5 வருஷம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி வரும். அடுத்தது வந்து கன்னிக்கு வந்து கண்ட சனி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வரும். இவங்களுக்கெல்லாம் இப்போ சனி வந்து வரக்கூடிய காலம். விருச்சகத்துக்கு வந்து சனி 5ல் வரும். இப்போ துலாத்துக்கு வந்து சனி நல்ல பொசிஷனில் இருக்கும். ரிஷபத்துக்கு சனி நல்ல பொசிஷனில் வரும். கடகத்துக்கு சனி வந்து நல்ல பொசிஷனில் வரும். அஷ்டம சனி மாறுது உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருந்தாலும் அஷ்டம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், பாத சனியாக இருக்கட்டும், விரைய சனியாக இருக்கட்டும், சனி வருதுன்னா போய் விளக்கேற்றுனா ஒன்றுமே நமக்கு விளக்கேற்றுறது ஏற்றுங்க, அதிலெல்லாம் குறை சொல்ல. ஆனால் சனி இது போல் வருதுனாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 1 மணி நேரம் ஒதுக்கணும். 45 நிமிஷம் கடுமையான உடற்பயிற்சி, 15 நிமிஷம் மெடிடேஷன். சனி ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னாவே, சனி வந்தாவே என்ன அர்த்தம்னா, சனின்னா மந்தன்னா நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுவான். எதுலேயுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவார் அவர்.
எதுலேயுமே வந்து நமக்கு சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் கோபத்தை கொடுக்கறது, சுருண்டு படுக்க சொல்கிறது, நைட்டெல்லாம் முழிக்க வைக்கிறது, காலையிலெல்லாம் தூங்க வைக்கிறது, அதனால் வேலையில் கெட்ட பேர் வருது, வீட்டில் கெட்ட பேர் வருது, யாராவது ஏதாவது சொல்கிறனால அன்டைம் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறது, உடலை பேணி காக்கிறது இல்லை, மருந்துகளை சரியாக எடுத்துக்கிறது இல்லை, வாகனத்தில் போகிறச்ச ஃபோனை தூக்கி பேசுறது, வாகனத்தில் போகிறச்ச ஏதாவது டென்ஷன் ஆகிட்டு போய் விபத்துகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் தான் சனியுடைய வேலை. ஸோ அப்போது சனி வராருன்னு தெரிஞ்சிச்சு. இது போல் உங்களுக்கு இப்போ சொல்லியாச்சு. மேஷத்துக்கு வந்திருக்குது, கும்பத்துக்கு இருக்குது, மீனத்துக்கு இருக்குது, தனுசுக்கு இருக்குது, அதே போல் கன்னிக்கு இருக்குது, சிம்மத்துக்கு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணோம்? 10ல் சனி மிதுனத்துக்கு வராரு. இவங்களாம் என்ன பண்ணோம்? ஓகே, இவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. உங்கள் உடலை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுல என்ன தப்பு? ஃபிட் ஆகணும். ஃபிட்டானால் என்ன ஆகும்னா, சனி வந்து அந்த பிரிஸ்காக இருக்கவங்கக்கிட்ட சனி வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றுறது, கோயிலுக்கு போகிறது, அனுமன் சாலிசா படிக்கிறது, நரசிம்மரை படிக்கிறது, நீங்கள் துர்க்கை கவசம் பண்ணுறது, சிவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணுறது, விநாயகரை போயிட்டு பிடிச்சிக்கிறது, விநாயகருடைய அருகம்புல்லை கொடுக்கறது, காரிய சித்தி மாலை எல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லிக்கூட விஷயம். ஆனால் சனியால் பெரிய பாதிப்பு வரக்கூடாது என்றால் உடற்பயிற்சி தான் மெயின். அதாவது சீக்கிரம் தூங்கிட்டு விடிகாலம்புற பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து ஒரு விளக்கு வச்சுட்டு டெய்லி வெளியில் எக்ஸசைஸ்க்கு போகிறது, மாடியில் போகிறது, இல்லை வீட்டில் போகிறது. வெளியில் போகிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது சார், வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க, எங்கேயாவது பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன 8 அடி 8 அடிக்குள்ளே பண்ணிக்கலாம். அந்த 8 போட்டு நடந்தாவே போதும். ஆனால் கண்டிப்பாக தோப்புக்கரணம் போட்டால் கூட போதும். ஆனால் போட்டால் தான் முடியும். அதே போல் மெடிடேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் வந்து அனுமன் சாலிசா கேட்பது, காரிய சித்தி மாலை மந்திரங்கள் கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது, நாராயணத்தில் 100வது தசாங்கத்தை கேட்பது, அதே போல் கோளர் பதிகத்தை கேட்பது, இந்திராட்சி கவசத்தை கேட்பது, இதெல்லாம் வந்து பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் கொடுக்கும். ஓம் மகா கணபதி நமகன்னு சொன்னாவே போதுமா. இதெல்லாம் வந்து அடுத்தது. ஸோ சனி வருதுன்னா சனியை போல் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, கொடுப்பவர் இல்லை கெடுப்பவர் இல்லை. அப்போ அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்றதை ஏன் மறக்கிறீங்க? கெடுப்பாருன்றது ஒரு நினைப்பு வந்து இந்த மாதிரி நம்ம ஆளுங்க உருவாக்கிட்டாங்க. சனி என காலகட்டத்தில் சனி 7.5 சனியில் இருக்கிறச்ச, சனி அஷ்டமத்தில் இருக்குச்ச, சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்குச்ச, சனி கண்ட சனியில் இருக்குச்சு. என்னை பொறுத்தருக்கு வீடு வாசல், நல்ல கணவன் மனைவி அமைப்பு, திருமண பிராப்தம், புத்திர சந்தான பிராப்தம், உத்தியோகத்தில் மாற்றம், வாகன அமைப்பு அனுகூலம், இதெல்லாம் எல்லாருக்கும் 90% நடந்திருக்கு. இவங்களே அடிப்படுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா இவங்க ஃபால்ட் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு இடத்துல வந்து ஞாபக மருதியாக ஏதாவது பண்ணுறது, எல்லாத்துலேயும் அலட்சியப்படுத்தக்கூடியவங்களுக்கு சனி கண்டிப்பாக அதாவது சனி என்பவர் நீதிமான். அதே போல் வந்து தேவையில்லாத விஷயத்தில் போகிறது, தேவையில்லாத விஷயத்தில் மிரட்டுறது, இதெல்லாம் பண்ண கெடுதல் கண்டிப்பாக இருக்கும். அன்வான்ட் விஷயம், பிறர் குடும்ப விஷயத்தில் போய் தலையிடுறது, பிறர் ஃப்ரெண்ட்ஸுக்காக போயிட்டு எகிரி குதிக்கிறது, வாகனத்தில் வித்தை காட்டுறது. இந்த சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் சனி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக இடத்துல 100 கிலோமீட்டரில் போகுது. அது முடியுமா? சனி வந்து கரெக்டாக அது வேலையை காட்டுவார். அப்புறமா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் சுற்றுறாங்கன்னா பார்த்திங்கன்னா சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறுதல் செய்திருந்தால்தான் இது நடக்கும். கூடா நட்பு கேடு விளையும் சனி காலத்தில். இதெல்லாம் கவனமாக கண்டிப்பாக ஃபோனில் பேசுகிறச்ச கூட மற்றவங்களுக்கு மரியாதை குறைவாக பேசுகிறது சனி காலகட்டத்தில் தப்பு வாராம். ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது இருந்தாலும், ஐயா சாமி நான் கொஞ்ச நேரத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் தனியாக பாத்ரூமில் கூட யாரையாவது திட்டிட்டு அப்புறமா வந்து தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையாக பேசினா தான் நல்லாயிருக்கும். நம்ம முன்னோர்கள் நம்மளோட பெரியவங்களாம் சொல்லுவாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து அந்த சனி பயிற்சி ஆகும்போது திருநள்ளாறு போக சொல்லுவாங்க. அது ஏன் சார் போக சொல்கிறாங்க? அப்படி இல்லைங்க. சனிக்குன்னு நவகிரக கோயிலில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன்ற நவகிரகத்துக்கு நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு கோயிலுக்கு வந்து இந்த சனி, அதாவது சனிக்கு விமோசனம் கிடைத்த தர்பானேஸ்வரர் கோயில் அது. அந்த சிவன் வந்து வழிபட்டால் சனிக்கே விமோசனம் கிடைச்சிது. அப்போ நீங்கள் போய் வழிபட்டால் சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணும். அதுபோல் நிறைய கோயில்கள், திருக்கொல்லிக்காடு இருக்குது, அதே போல் வந்து குச்சனூர் தேனி மாவட்டத்தில் சனி கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச்சில் வந்து நிறைய கோயில்கள் வந்திருக்கு. விழுப்புரம் பக்கத்தில் கூட ஒரு சனி கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய கோயில்கள் ஒன்றன் மாற்றி ஒன்றாக நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் அடுத்தது, அதாவது அந்தந்த கோயில்களுக்கு ஒரு பிரசித்தி உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சான்றோர்கள் வந்து ரிஷிகள் முனிவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பட்டது வந்து நூல்கள் மூலியமாக தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ கும்பகோணம் ஆடுதுறையில் போனீங்கன்னா சூரியனார் கோயில் இருக்கும். அந்த சூரியனார் கோயில் வந்து
சூரியனுடைய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சூரிய திசையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சென்று விட்டு வருவது நல்லாயிருக்கும். அதே போல் தான் நீங்கள் திருநள்ளாறுன்றது சொன்னது. ஆனாலும் நம்ம வீடு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லா இடத்துலையும் விநாயகர் கும்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அனுமனை கும்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நரசிம்மரை கும்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுவார்கள் ஐதீகம். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே எக்ஸசைஸ் தான் நிவர்த்தி பண்ணும், எக்ஸசைஸ் தான் உங்களை காப்பாற்றும். சனி வந்தால் தேகாரோக்கியம் தான். தேகாரோக்கியம் கட்டிச்சுன்னா அஷ்டலட்சுமியும் கடாட்சமும் கெடும். இதுதான் சூட்சமும். ஸோ தேகாரோக்கியம் கெடாமல் பார்த்துக்கிறவர்களுக்கு சனியால் நல்லது தான் வரும். ஸோ அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டேன்றாங்க. சனி வந்தால் இப்படி நடக்கும், சனி வந்தால் அது நடக்கும். எல்லாருக்கும் இப்போவே, ஏன்னா எல்லாருமே குட்டி குட்டி ஜோசியர் ஆகிட்டாங்க. எல்லாம் இப்போ முந்தி மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஜோதிட அறிவு உண்டு. எல்லாருமே பயிற்சிகளை பற்றி பேசுகிறார்கள். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தையும் பற்றி பேசுகிறார். நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு தான், சனியை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு பிளானெட்டில் குரு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே போல் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ வந்து நம்ம வந்து அர்த்தாஷ்டம சனியில் இப்போ தனுசு வந்தாலும் அவர்களுக்கு குரு 7ஆம் இடத்துல வராரு, ராகு 3ஆம் இடத்துல வராரு. ஸோ கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அவர்களுக்கு பலம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்குறச்ச அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 12 ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்கள் பற்றி சொல்லுங்கள் சார். முதலில் நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் விரய சனி. திருவெண்காடு புதஸ்தலம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நன்மை தரும். மேஷத்திற்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், உடற்பயிற்சிகள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள், அது காது மூக்கு தொண்டை வாயெல்லாம் வரலாம். மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதம் ஏற்படும்னா, கண்டிப்பாக திருமண அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இது வரைக்கும் வெளி உலகத்துக்காக வாழ்ந்திருந்த மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது குடும்பத்துக்காக கண்டிப்பாக வாழ்வார்கள். அதிகமான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ராசிகளில் மேஷம் வரும். அனுகூலமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். பாஸ்போர்ட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டில் ரினிவல் பார்த்துக்குங்க, விசா ரினிவல் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சந்தோஷம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் பூர்வீகத்தில் இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உடற்பயிற்சியை மறந்தே விடாதீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் பிரிந்த தம்பதியினர் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சி தான் இது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாபம் அதிகமாக வரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். மேஷராசி பெண்கள், மேஷராசி குழந்தைகளுக்கெல்லாம் அனுகூலங்கள் ஏற்படும். மேஷராசியை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறி நல்ல விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் கணவனாக மேஷராசி கணவன்கள் மனைவியிடத்தில் கன்சல்ட் செய்வதும், மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் கன்சல்ட் செய்வதும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மேஷராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் தேவையானது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வீட்டில் வைக்கிறேன் அங்கே வைக்கிறேன்லாம் இல்லாமல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் லாக்கரில் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த லாக்கரில் நாமினி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11இல் வரார் சனி, லாப சனி. கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு போயிடும். ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பர் தான் ரிஷபத்திற்கு. அதே சமயம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், காது மூக்கு தொண்டை வாய்ப்பகுதி, சளி, சைனஸ், ஒத்த தலைவலி ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனமாக பார்த்துக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஹெல்த்தில் தொந்தரவு இருந்திருக்கும், ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணியிருக்கும். இந்த மரண அவஸ்தை, ஒரு பயம் எல்லாம் இருக்கும். திடீர்னு நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1 நாள் 2 நாள் படுத்துட்டு அதை சரி செய்கிறதுக்கு சிறிய அறுவை சிகிச்சையோ எல்லாத்தையும் செய்துட்டு தம்முன்னு ஆகிடுவீங்க. ரிஷபத்துக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். வேலையே இல்லை, என்ன தொழில் செய்கிறேன், என்ன படிக்கிறேன், இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இந்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு இந்த லாப சனி உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். வண்டி வாகனம் அதிகமாக வாங்குறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிறதோட வசதியாக இருக்க போகிறாங்கன்னா, அப்போ என்ன அளவு பணம் வரும், தொழில் டெவலப் ஆகும், ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் ரிஷபத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா, தாயார் உடல்நிலை,
தந்தையார் உடல்நிலை, பெற்றோர் உடல்நிலையே ரொம்ப ரிஷபம் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசி யார் பார்த்தா ரிஷப ராசிக்காரங்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அதே போல் அடிமையாக இருந்திருப்பீங்க, தொழில் பண்ணிக்கினேன், ஒரு சம்பளத்துக்கு வாங்கிக்கினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பீங்க. சட் இதெல்லாம் நமக்கு வேணாப்பா, நான் தனி தொழில் தொடங்குறேன், கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வரணும் இல்லையோ, இந்த கஷ்டம்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தனிய தொழில், தனிப்பட்ட என்டர்பிரினராக ஸ்டார்ட் அப் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் யார் வருவாங்க? ரிஷபம் வரும். எனவே லாபத்து சனி 2.5 வருஷம் இருக்குது. அதை சரியாக ரிஷபம் பயன்படுத்திக்கலைன்னா வேறு எந்த சமயத்தில் உங்களுக்கு இதோட நல்ல சனி பயிற்சி எப்போ வரும்? 27 வருஷம் வரும். ஸோ ஜம்முன்னு இறங்குங்க, வெற்றி பெறுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள். 10ஆம் இடத்துக்கு வராரு சனி, கர்ம சனி. உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதத்தை தரும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தேகாரோக்கியத்தை ரொம்ப பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? மிதுன ராசிக்காரங்க. தெய்வீகத்துக்கு நிறைய போவீங்க, யாத்திரை போவீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 58 சக்தி பீடமாக இருக்கட்டும், ஜோதிர்லிங்கமாகட்டும், காசி ஆகட்டும், அயோத்தியம் இதுவாகட்டும், நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ராசியில் யார் வரும்? மிதுனம் வரும். அதே சமயம் தேகத்தில் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். இந்த சனி பயிற்சி வந்த உடனே ஃபுல்லாக குறிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும், ஹார்ட் ட்ரபிள் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டா நிம்மதியாக எல்லா வேலையும் பார்க்கலாம். பெரிய அதிர்ஷ்டம் வரும். 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் பெரிய அதிர்ஷ்டம், குபேர சம்பத். ஸோ பெரிய அளவுக்கு ஏற்றம், பெரிய அளவுக்கு அனுகூலம், புது வீடு கட்டுறது, புதுசாக இண்டஸ்ட்ரி மாற்றுறது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, தடைப்பட்டிருந்த படிப்பு திருப்பி கண்டினியூ ஆகிறது, வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செல்வது, வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிப்பது, அதே போல் வெளிநாட்டில் வீடு வாங்குவதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய அனுகூலம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதத்தை பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுக்கு துணை அல்லது துணைவியாருக்கு, பெற்றோர் பெரியோர்களுக்கெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சனி பயிற்சி இந்த பயிற்சி. அதே போல் தொழில் நிமித்தமான ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது மிதுனத்திற்கு பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் பார்த்தீங்கன்னா கடகராசி. 9ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டம சனி விலகிறது, பாக்கிய சனின்னு பேர் இதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக 27 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல டைம் வருதுன்னு. அஷ்டம சனியில் அவமானம், டிப்ரெஷன், தூக்கமின்மை எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் போகிறது. ஆலங்குடி குருஸ்தலம்னு இருக்கும், அங்கே போய் சனி பயிற்சி முடிஞ்சவொன்னே ஒரு 3 மாதத்துக்குள்ளே போயிட்டு சரண்டர் ஆகிடுங்க. யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படும். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் வரும். அந்த மன அழுத்தம் வராமல் இருக்க மெடிடேஷன் டெய்லி பண்ணணும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். உங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நாளாக இருந்த தீராத தேகாரோக்கிய குறைபாடு ஒன்று, நல்ல மருத்துவர் கிடைக்கிறது, நல்ல மருந்துகர்கள் கிடைக்கிறது, இல்லைனா ஒரு டே கேர் சர்ஜரி செஞ்சுட்டு ஜம்முன்னு ஆகிடுவீங்க. புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும், கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அவை சுப செலவுகளாக இருக்கும். பழைய கடன்கள் கண்டிப்பாக ஏதாவது வட்டி ஒரு 10 பைசா அதிகமாக இருந்திருக்கும், இன்னொரு பேங்க் வந்து உங்களுக்கு 20 பைசா கம்மியாக கொடுத்து அந்த டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதனால் மனதுக்கு திருப்தி, வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு லாபம் ஏற்படுவது, வால்யூம் அதிகமாகிறது, புது தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகிறது, ஏற்றங்கள் பெறுவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படும். வயிறில் அசிடிட்டி ஏற்பட்டால் தான் மன அழுத்தம் வரும். ஸோ வயிற்றில் உள்ள உறுப்புகள் ஜீரண விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க. தூக்கத்தில் கூட நிம்மதியாக தூங்காமல் யோசிச்சுக்கினே தூங்காதீங்க. எனவே குலதெய்வத்தை போயிட்டு வரணும். ஏன்னா அஷ்டம சனி விலகிறது இல்லை, அதனால் குலதெய்வத்துக்கு போயிட்டு நான் சொன்ன ஆலங்குடிக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன வருது? 7ல் இருந்த சனி
அஷ்டமத்துக்கு போகிறார். அஷ்டமம் போன உடனே ஒரே நடுக்கம் சிம்மத்துக்கு தான் இருக்கும். அது பயப்படவே கூடாது. உங்களுக்கு அவர் ஏற்கனவே கெட்ட இடத்துல தான் அவர் அதிபர். 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அஷ்டமத்துக்கு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? சிம்ம ராசிக்காரர்கள். அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷரில் கவனமாக பார்த்துக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். திருக்கொல்லிக்காடு என்ற பொங்கு சனீஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? சிம்ம ராசிக்காரங்க. அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனியில், அஷ்டம சனியில் குடும்பம் நிம்மதியாகும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு பிரிந்து சென்றிருக்க சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கணவன் மனைவிக்குண்டான பாதிப்புகள், காதல் அமைப்பில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கும். அஷ்டம சனியில் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் உடற்பயிற்சியை கடுமையாக செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறுவார்கள். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற ஜிம்மோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாவோ அல்லது யூடியூப் பார்த்தாவது உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒன்று செய்யணும் என்று நினச்சிட்டா கண்டிப்பாக செய்வார்கள். அனுகூலம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு அமோக அமைப்பு ஏற்படும். அதே போல் சிம்ம ராசியை சார்ந்த பெற்றோர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் ஏற்படும். ஆக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதையும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது இருப்பதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கும் காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தையும் முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது சிம்மத்துக்கு ராஜயோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? கண்டக சனி, கன்னியா ராசிக்காரங்க. 7ஆம் இடத்தில் வராரு. நீங்கள் மட்டும் திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும் சனீஸ்வரர் கோயிலுக்கு. அங்கே போயிட்டீங்கன்னா தேகாரோக்கியத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தார். சனி 7ல் வருது. அதே சமயம் ராகு எங்கே வருது? 6ஆம் இடத்துல வருது. ஜென்மத்தில் இருந்த கேது விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் நிறைய செலவு செய்யக்கூடிய ராசியில் யார் வருது? கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் 10ஆம் இடத்துக்கு குரு வரார். தொழிலில் மட்டும் அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே, அதாவது குரு பயிற்சி 14/5/2025 வருது. அதுக்குள்ளேயே தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குங்க. தொழில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்குங்க. தொழிலில் யாரோடையும் சண்டை போடாதீங்க. கூட்டாளிகளோட ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் நீங்களே வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு சமாதானம் பண்ணிக்கோங்க. தொழிலை விட்டுறாதீங்க. 7ல் வரக்கூடிய சனி குடும்பத்தை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும்னு மட்டும் நம்பாதீங்க. தொழிலையும் கெடுக்கும், குடும்பத்தையும் கெடுக்கும். அந்த எதுக்கு வருதுன்னா, நீங்கள் ஏதாவது தகராறு பண்ணுவீங்க, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, பிடிவாதத்தில் இருப்பீங்க. அந்த பிடிவாதமெல்லாம் கூடவே கூடாத காலகட்டம் என்பது கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் ரொம்ப ஆனஸ்ட்டு, நான் ரொம்ப சத்தியமானெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துக்காது. அது உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லாத்துலேயும் அப்படியே மூட் ஸ்விங் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, ரொம்ப திட்டாதீங்க. குடும்பத்துலேயும் திட்டாதீங்க, வெளி இடத்துலையும் திட்டாதீங்க. கொஞ்சம் மெடிடேஷனுக்கு போயிடுங்க. தினமும் பக்கத்தில் இருக்கிற கோயில் பாருங்கள். ஏன்னா இந்த கோபம்தான் இந்த சமயத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கனால சர்வ சத்ரு ஜெயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிப்பீங்க. பெரிய யோகம். அடிக்கடிக்கு டிராவல் பண்ணக்கூடிய பிராப்தம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள். வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. இரத்தபந்த உறவுகளில் அனுகூலம் காணப்படுகிறது. பழைய கடன்கள் செட்டில் செய்வது. தனம், குடும்பம், வாக்கு பெறுவது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசிக்காரர்கள். 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் சனி வராரு. 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் எது அற்புதமாக பார்க்கணும்? திருநாகேஸ்வரம் போகணும். திருநாகேஸ்வரம் மிக மிக முக்கியம். தென்குடி திட்டை என்று ராஜகுரு கோயில் தஞ்சாவூரில் இருக்குது. அந்த கோயிலும் போகணும். கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் 40, பாடல் 59, பாடல் 75 கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் வருகிறது. 6ஆம் இடத்தில் சனி என்றது ரொம்ப அற்புதமான யோகம். அதே சமயம் அஷ்டமத்திலிருந்து குரு 9ஆம் இடம் வராரு. 9ஆம் இடத்தில் குரு வந்தால் யாராக இருந்தாலும்
எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் குரு உங்களை அரவணைத்து காப்பாற்றுவார். 6ல் இருக்கக்கூடிய சனி விவேகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தருவார். 11ல் இருக்கக்கூடிய கேது மன நிம்மதியை கொடுப்பார், நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். ஒரு கால் பாதத்திற்கும் அலர்ஜி விஷயத்திலையும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சியிலே டாப் மோஸ்ட் ராசிக்காரர்களில் வரக்கூடியதில் துலா ராசிக்காரங்க வராங்க. அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும், புத்திர சந்தான அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். குரு பார்வை உங்களுக்கு இருப்பதனால் திருமண தடையிலிருந்து, தொழில் தடையிலிருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, இன்டீரியரை மாற்றுறதுலேருந்து, வண்டி வாகனம் புதுப்பிக்கிறதுலேருந்து, அவார்டு கிடைக்கிறதுலேருந்து, கலைத்துறையினர், சினிமாஸ் துறையினர், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகள் வருவார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் 2 வருஷம் 3 வருஷமாக ரொம்ப ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஏதோ கடமைக்குன்னு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கிறது. உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு வருவது, பெரிய மக்களை சந்திப்பது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மன இருக்கும் போகிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார்? துலாம். இந்த வாட்டி இந்த 6ல் இருக்கக்கூடிய சனியில் நீங்கள் டெவலப் ஆகலைன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்றது எழுதி வைக்காத ஒரு சட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சக ராசிக்காரங்க. விருச்சகத்துக்கு பஞ்சம சனி. பஞ்சம சனி என்றால் என்ன? 5ஆம் இடத்துக்கு வராரு. அதே சமயம் ராகுவானவர் 4ல் வருகிறார், கேதுவானவர் 10ஆம் இடத்தில் வருகிறார், குருவானவர் அஷ்டமத்தில் வருகிறார். எல்லாமே நல்லா இருக்கும். தனம் பெருகும், வாக்கு பெருகும், குடும்பம் பெருகும், சுபிட்சம் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். கடன் பற்றாலும், புதிய கடன்கள் ஏற்பட்டாலும் அது வீடு வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, வீடை புதுப்பிக்கிறதுக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் தேக ஆரோக்கியத்தை சனி மாறின உடனே முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசியில் மிதுனம் வர மாதிரி விருச்சகம் வரும். செஞ்சுட்டு குறிப்பாக ஹார்ட் செக்கப் பண்ணிக்கோங்க. பிளட்டில் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு ஃபுல் மாஸ்டர் செக்கப் உங்கள் ஃபேமிலி டாக்டர் வச்சு பண்ணிவிடுங்க. அது அவர் என்னத்துக்கு இது பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூட, இல்லை சாமி, இல்லை டாக்டர், எனக்கு இது மாதிரி ஒரு மனத்தில் தோணுது, நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்களும் அபிராம எந்தாதியில் இருக்கக்கூடிய, ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வராருல, பிள்ளைங்களோட தான் சண்டை போட சொல்லும், பிள்ளைகளை பற்றி குறை சொல்லும், பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். அது வராமல் இருக்க அபிராம எந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை நீங்களும் படிக்கிறது விசேஷமான அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபம் நிச்சயமாக ஏற்படும். செலவுகள் அதிகமானாலும் அதுக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக வரும். விருச்சிக ராசி பெண்களுக்கு யோக பலங்கள் அதிகமாகவும், 1 லட்ச ரூபாய் நகை வந்தாலும் வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். தாய் வழி உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க. தந்தை வழி உறவுகளை கவனமாக பார்த்துக்குங்க. பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. இரத்த பந்த உறவுகள் இடத்துல கேவலமாக பேசுறது, திட்டுறது, அவர்கள் மன வருத்தப்படி பேசுகிறதெல்லாம் தயவுசெய்து இந்த சனி பயிற்சியில் செய்யாமல் இருப்பது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். நீங்கள் ஒரு கையை நீட்டினீர்கள் என்றால் அவர் உங்களுடன் அரவணைத்துக் கொள்வார்கள். பழைய பகைகள் எல்லாம் மறந்து போய் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி விருச்சகத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. அதாவது அஷ்டம சனியில் பாதி பலன் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களும் சுக்கிரனுடைய வீடு கஞ்சனூர் கோயிலுக்கு செல்வது ரொம்ப பலத்தையும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் 7ல் குருவாக போகிறார், 3ஆம் இடத்தில் ராகு வரப்போகிறார், 9ஆம் இடத்தில் கேது வருகிறார். அதனால் தாயார் உடல்நிலை, தந்தையார் உடல்நிலை, பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல், இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஹெல்த்தில் எது கவனமாக இருக்கணும்? அசிடிட்டி, மலக்குடல், யூரினரி ட்ராக் கவனமாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட 2019லலாம் பெரிய அளவுக்கு எக்ஸசைஸில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருப்பி ஆரம்பிச்சிருங்க. உடற்பயிற்சி செய்தாவே தனுசுக்கு திமிர் வந்துடும், எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் வந்துடும். குரு பார்வை இருக்குது, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இந்த 3ஆம் இடத்தில் குரு பார்க்குறார். அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் தனுசு வரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் வரும். கடல் கடந்த அனுகூலங்கள் காணப்படும். கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த படிப்பு,
கடல் கடந்து வீடு வாசல் நிலம்லாம் வாங்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுக்கு கணவன்மார்கள் அல்லது துணை காதல் அமைப்பெல்லாம் நல்ல அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் கோபதாபம் வேண்டாம். குலதெய்வத்திற்கு அதிக முக்கியம் கொடுக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அபிராமி எந்தாதியில் இருக்கக்கூடிய நூற்பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூணறுத்தாலே பூடங்கு காத்தாலே அங்கு சம பாசம் குசுமும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கினிய தொழுவோருக்கு ஒரு தீங்கிலேயே என்ற பாடலை டெய்லி 11 முறை சொல்லிக்கினே வரக்கூடிய தனுசுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி யோக சனியாக நிச்சயமாக ஏற்படும். தொழில் வளரும், லாபம் ஏற்படும், சுபகாரியங்கள் நடக்கும், அதிகமான பணம் பெறுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். ஏற்கனவே ஒரு வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இன்னொரு ஃப்ளோர் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. உடற்பயிற்சியை மறக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சகாய சனி 3ஆம் இடத்தில். சகாய சனி என்றால் சனி விலகிறது, 7.5 சனி விலகிறது. ஏற்கனவே 7.5 சனியிலே நிறைய விஷயங்கள் நல்லது தான் நடந்திருக்கும், அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். அதே சமயம் 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்திலும் கேதுவும் இருப்பதனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வாகனத்தில் இப்படி கட்டடிக்கிறது அப்படி கட்டடிக்கிறது, ஃபோனை பேசிக்கின்னு போகிறது, ஸ்டீரியோ கேட்டுக்கின்னு போகிறது, அதிக ஸ்பீடு போகிறது. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களை இந்த சனி பயிற்சி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வைக்கும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம், அதாவது திருவெண்காடிலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலித்து தரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு. சனி 3ஆம் இடத்தில் வரார், 2.5 வருடம் இருப்பார். 27 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கார். எல்லாத்துலேயும் ஜெயம், எல்லாத்துலேயும் நம்பிக்கை, தொட்டது தொடங்கும். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி, முகத்தில் உள்ள உறுப்புகள் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி மகரம். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, இந்த செல்வி இதெல்லாம் சொல்ல வந்துட்டாருன்னு சொல்வீங்க. விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்கள். உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற பொசிஷன் அடுத்த 2.5 வருடத்துக்கு வலிமையான பொசிஷனாக கிட்டத்தட்ட 50 மடங்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொசிஷனாக மாறக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. எனவே மகர ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். வாகனத்தில் கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பாத சனி, அதாவது 2.5 வருஷம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வருது மிக முக்கியம். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, பாத சனியில் இருக்கிறீர்கள். அதே சமயம் ரொம்ப அதிக அற்புதம் 5ஆம் இடத்தில் குரு வருகிறார். எனவே வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு நல்ல அப்பா தந்தையாக தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொண்டு தாங்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு அபிராமி எந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க வேண்டும். கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசிகளில் கும்பம் வருகிறது. அதே சமயம் ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். யூடியூபில் பார்த்து அந்த ஆயில் புல்லிங் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர் வருவார்கள். ஜெயம் ஏற்படும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, லாபம் அதிகமாக ஏற்படும். லாபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தொழில் டெவலப் ஆகும், பண வரவு ஏற்படும், சேமிப்பு ஏற்படும். இது வரைக்கும் எந்த சேமிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், புது கௌரவம் கிடைக்கும், பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறையில் இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மக்களுடன் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள், நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். ஆக மொத்தத்தில் ஜென்மசனி விலகுவதனால் அதி அற்புதம் ஏற்படும். ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் நரசிம்மர் காயத்ரியை உச்சாடனை பண்ணுவதும்
துர்க்கை காயத்ரி உச்சாடு பண்ணுவதும் ராகுவால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். ராகு கேது தோஷத்திற்கு கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல மனதில் தெம்பும் அனுகூலமும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இவர்களுக்கு தான் ஜென்மத்தில் சனி வராரு. உங்கள் ராசியில் தான் சனி வராரு. ஸோ உங்கள் ராசியில் நீங்கள் சனிக்கு இடம் கொடுக்குறீங்க. ரொம்ப பயப்படக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு அவர் விருந்தினராக வந்திருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய முதல் கோயிலான சூரியனார் கோயில் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் சத்ரு நாசத்தையும் ரோக நாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒன்று கேட்டுக்கொள்ள வேண்டும். தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், புது என்டர்டெயின்மெண்ட் ஆவீர்கள். பெண்களுக்கு அதிக யோகத்தையும் அதிக சந்தோஷத்தையும் அதிக நன்மையும் கொடுக்கக்கூடிய ராசிகளில் மீனத்துக்கு ஏற்படும். இந்த ஜென்ம சனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை கொடுப்பார். கடல் கடந்து பயணத்தை கொடுப்பார். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். நம்பிக்கை கொடுப்பார். மரணாவஸ்தையிலிருந்து பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவார். தேகாரோக்கியத்திலிருந்த நீண்ட நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மருத்துவமனையில் சென்று 1 நாள் 2 நாள் இருந்து புது தெம்புடன் புது பொலிவுடன் அப்பாடா என்ற நம்பிக்கையுடன் 5 வருஷம் 10 வருஷம் அதுக்குன்னே பயந்துருப்பீங்க. அந்த பயம் நீங்கும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும். நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கிடைக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கிடைக்கும். குடும்பத்தில் மீனராசி இருக்கக்கூடிய வீட்டில் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ 60வது கல்யாணம் 70வது கல்யாணம் என்ற அந்த சிறப்பாக சந்தோஷம் கெட்டி மேல ஓசம் அதிகமாக கேட்கக்கூடிய ராசிகளில் மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும். உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். வயிற்று சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்துக்கும் நீங்களாக மாத்திரை மருந்து கடையில் வாங்கி போடாமல் டாக்டரை பார்த்துருங்க. உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஞான மார்க்க பயணங்கள், தெய்வ வழிபாடுகள், தெய்வ திருப்பணிகள், அதாவது கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு சுத்தப்படுத்துறது, உளவார பணிகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள். இந்த ஜென்ம சனியிலும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் நல்லதையும் நிறைய செய்து கொடுப்பதற்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி உதவி புரிவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் புதுசாக வரக்கூடிய சனியால் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன பலன்கள், என்ன விதமான துர்பலன்கள், அதற்கு எந்த விதமான தெய்வ வழிபாடுகளை எல்லாம் பார்த்தோம். இந்த தெய்வ வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக, மந்திரங்களை கேட்பதன் மூலியமாக எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் தர்ஷனம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.